முக்கியமாக கர்மா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஏல்பி லக்னத்துக்கு 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்மாவை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 10 வருஷத்துல என்ன சார் கர்மா இருக்கு? இந்த ஏல்பி லக்னம், மேஷ லக்னம், 10ஆம் பாவத்து சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கா. என்னுடைய முயற்சியே கர்மாவாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அப்போ எந்த காலகட்டத்தில் நம்ம எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லது. நல்லா இருக்கும் வேலை, நீங்க முயற்சி பண்ணி அந்த வேலையை கெடுத்துக் கொள்வீர்கள் அப்படின்ற நிகழ்வு இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும். 40 வயசு ஆச்சு, எனக்கு வந்து ரிஷப லக்னம் போயிட்டு இருக்கு. சனி பகவான், இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்து அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் உங்க ஜாதகத்திலே பார்க்கலாம். இந்த கர்மாவை எப்படி கழிப்பது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகா பெரியவா, இவங்க எல்லாமே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. தெய்வம் எங்க சார் இருக்கு? தூணிலும் இருப்பார், துணும்பிலும் இருப்பார் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. ஆனா தெய்வத்தை எப்படி வந்து உணர முடியும்? மனப்பக்குவம் அடைய அடைய வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வம் வந்து நமக்கு உண்மையாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஏன் இந்த எக்ஸாம்பிள் இந்த டைம்ல சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உச்சமாகிறார். குரு எந்த இடத்துல உச்சமாக இருக்கிறார்? கடகராசியில் உச்சமாக இருக்கிறார். கடகராசி என்ன விஷயத்தை சொல்லுகிறது? கடகராசி அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான்னா பால். எந்த அளவுக்கு பக்குவப்படுகின்றோமோ அந்த பக்குவப்பட உங்களுக்கு ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற குரு பகவான் உங்களுக்கு அந்த இடத்துல எழுந்திருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அப்போ நம்ம கடவுளை காண வேண்டும் என்றால் நம்ம வந்து பக்குவப்பட வேண்டும். வெண்ணெயை வந்து ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நெய்யாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த நெய் இருக்கு இல்லையா, அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? வெண்ணெயாக மாற்ற முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய கர்மாவை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா கங்காதீஸ்வரர் கோயில், பெங்களூர்ல இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் கோயில், இந்த கங்காதீஸ்வரர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை வச்சு அந்த லிங்கத்து மேலே தேய்ப்பாங்க. தேய்க்கும் போது அது வெண்ணெயாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். சார் வெண்ணெய் தானே சார் நெய்யாக மாறும் அப்படின்னா, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நெய் வந்து வெண்ணெயாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் மனப்பதட்டம், மனவேதனை, மனப்பிரச்சனைகள் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கிறதோ அவங்க எல்லாமே இங்கே கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லலாம். பொதுவாகவே கங்காதீஸ்வரர் கோயில், ஜலகண்டீஸ்வரர் கோயில், இதே விதமான ஒரு தன்மை தான் வந்து கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய காசிலிங்கத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதே ஒரு விஷயம்தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் கோயில்ல. என்ன நிகழ்வுன்னா, நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம கர்மாவை கழிக்கக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமா, அந்த அருமையான ஒரு இடம்னு சொல்லலாம். மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய அங்கே தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து மலை ஏறின உடனே அங்கே வந்து கங்காதீஸ்வரர் பார்க்கலாம். கங்காதீஸ்வரருக்கு மேலே போனீங்க அப்படின்னா கங்கையே பார்க்கலாம். அங்கே கங்கை இருக்கிறது. ஒரு குகை மாதிரி உள்ளே போகும். அந்த குகைக்குள்ளே போயிட்டு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறைக்கு வந்து நடுவில் நீங்கள் கை விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அந்த கங்கையினுடைய தண்ணி வந்து கையில் போடும். ஏன்னா கை வந்து அந்த குகைக்கு உள்ளே விடணும். புந்து மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, அதுக்குள்ளே விடணும். அதுக்குள்ளே விடும்போது என்னென்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையே வந்து கை வந்து முட்டிட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை அங்கே இருக்கு. அந்த கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கங்கை வந்து பாதத்தை தொட்டு போகின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்போது கங்கை வந்து தலைமையில் இருக்கக்கூடிய கங்கைன்னு ஒன்று இருக்குது. சிவனுக்கு பாதத்தை தொட்டு செல்லக்கூடிய ஒரு கங்கைன்னு இருக்குது. அந்த 2 தீர்த்தமும் அங்கே இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புத்தி பேதலிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனப்பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை அந்த கோயிலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஏரியா பேரே சிவகங்கான்னு சொல்லுவாங்க. அந்த சிவகங்கா கோயிலுக்கு உள்ள கங்காதீஸ்வரர் இருக்கார். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் காத்தால போயிட்டீங்கன்னா அபிஷேகம் நடக்கும். நீங்களும் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே போகிறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணுங்க. ஏன் இந்த டைமில் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து குரு உச்சமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரதே சிறப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் நதிக்கரையில் ஸ்நானம் செய்கிறார்களோ, கடல்லையோ
முக்கியமாக சிவனுடைய குளத்தில், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துலேயும் காவிரி நதிக்கரையிலையும் தாமிரபரணி நதிக்கரையிலும் குளிப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு விசேஷமான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அதனால் இந்த கோயிலுக்கு யாருக்கெல்லாம் மனப்பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.